18 வயசு கீழே இந்த படத்தை பாக்காதீங்க. ஏன்னா கடைசி கட்டம் ரத்தம் மூஞ்சில வந்து அடிக்கும். கதை தொடக்கத்தில் ஒரு பெரிய நடிகையை காட்டுறாங்க. அவங்க பெரிய ஹீரோயின், பெரிய ஃபேன் ஃபாலோவிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. வருஷங்கள் ஓட அவங்க வயசு ஆக ஃபேன் இதெல்லாம் போய் பெரிய நடிகையா இருந்தவங்க இப்ப ஒரு டிவி ஷோல வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷோல வந்து இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த டிவி ஷோ நடத்துற அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வயசான ஒரு ஹீரோயின் வந்து இந்த ஷோ நடத்துறது வந்து அவருக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்ல. அவருக்கு ஒரு இளம் ஹீரோயினா வேணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. மனம் உடஞ்சு போற நம்ம ஹீரோயின் வந்து தாடியில போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும் போது மேல பேனர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஒரு பெரிய போஸ்டர் ஒண்ணு பேனர்ல இருக்குது. அதை பார்த்து கொஞ்ச நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர் அப்படியே அங்கிருந்து கழட்டி ரிமூவ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஒன்னும் மன கஷ்டமா வச்சு இப்படியே போயிட்டு இருக்கும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப ஆக்சிடென்ட் ஆன கையோட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா அடி கிடையாது, இருந்தாலும் மன கஷ்டத்துல ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின முதுகு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த முதுகு எலும்பை வந்து அப்படியே தொட்டு புடிச்சு பாக்குறாங்க. புடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க கிளம்பலாம் அப்படின்றவர் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பென்ட்ரைவை கொடுக்கலாம். இப்போ அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை வந்து போட்டு பாக்குறாங்க. இப்ப டிவில போட்டு பார்த்தா ஏதோ வருது, நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல. அங்க வந்து பின்னாடி பார்த்தா ஒரு போன் நம்பர் இருக்குது. போன் அடிக்கிறாங்க. இப்ப போன் பேசுற ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம். அங்க சில லோக்கர் இருக்கு. அந்த ஒரு லோக்கர்ல வந்து அவங்க கொடுக்கப்பட்ட நம்பர் பாத்தீங்கன்னா அந்த லோக்கர்ல இருந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. அது உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஊசி, சில சீரம்ஸ், அப்ப சில ரூல்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த ஊசியை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ஊசியை போட ஆரம்பிச்சோம் கையோட அவங்களுக்கு அப்படியே வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. அவங்க கண் கருவிழி இருக்குதுங்க, அது வந்து ரெண்டாவது. இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுவுறாங்க. அவங்க முதுகு இருக்கு பாத்தீங்களா, அந்த முதுகு கிழிச்சுக்கிட்டு உள்ள இருந்து இவங்களோட யங்கர் வெர்ஷன் சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வெளியே வராங்க. இப்ப இந்த ஊசியோட ரூல்ஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யங்கர் வெர்ஷன் வந்து நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க பாத்தீங்களா, இவங்க 7 நாள், நம்மளோட வயசான ஹீரோயின் இருக்க இவங்க 7 நாள். ஹீரோயின் என்ன பண்ணும்னா இவங்க 7 நாள் வாழ்றாங்க பாத்தீங்களா. இப்ப வயசான ஹீரோயின் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடப்பாங்க. இப்ப இவங்க முதுகுல இருந்து ஊசியை குத்தி உள்ள இருந்து ஒரு லிக்விட் எடுக்கிறாங்க. இப்ப அந்த லிக்விட் எடுத்து இவங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்ணாதான் இவங்களுக்கு மூக்குல காதுல இந்த மாதிரி ரத்தம் வரதெல்லாம் நிக்கும். இப்ப நம்ம வயசான ஹீரோயின் வந்து 7 நாள் இருக்கும்போது இந்த சிறு வயசு ஹீரோயின் வந்து தூங்கணும். இதுதான் வந்து இப்ப இவங்களோட ரூல்ஸ். இந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி நடக்கணும். வயசான ஹீரோயினும் சிறு வயசு ஹீரோயினும் ஒரே ஆளா இருந்தாலுமே இந்த வயசான ஹீரோயினுக்கு வந்து சிறு வயசு ஹீரோயினை பிடிக்கல, சிறு வயசு ஹீரோயினுக்கு வந்து வயசான ஹீரோயினை பிடிக்கல. இப்ப இதனாலதாங்க பின்னாடி பெரிய பிரச்சனையே ஆக போகுது. அது என்னன்றது இந்த படத்தை நீங்களே இப்ப தெரிஞ்சுக்கங்க. சீரியஸ்லிங்க வித்தியாசமான அருமையான ஒரு படம் இந்த படம். கடைசி கட்டலாம் பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படி பிச்சுக்கிட்டு அடிக்கும் பாருங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா மூவி பாக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த படத்தோட பேர் பாருங்க போஸ்டர்ல இருக்கு. அந்த பேரை வச்சு அந்த இடத்துல நீங்க தட்டி பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு கிரேசி ஜி.